வணக்கம் மக்களே, ஃபைனலா நம்ம இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு நம்ம கப்பை ஜெயிச்சிட்டோம் மாறா மூமெண்ட் தாங்க. நம்ம அந்த வேர்ல்ட் கப் வின்னிங் மூமெண்ட் பத்தி பேசுறதுக்கு முன்னால இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீம் பத்தி தெரியாத பல விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் இப்ப ஒரு 3 பேர் சொல்றேன். அந்த 3 பேர் நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு முன்னால கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மித்தாலி ராஜ், அர்ஜுன் சோப்ரா, ஜூலியன் கோஸ்வாமி. மித்தாலி ராஜ் கூட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ரீசெண்டா வந்துட்டு நடிகை டாப்ஸி வந்துட்டு மித்தாலி ராஜோட லைஃப் ஸ்டோரியை இன்ஸ்பயர் பண்ணி ஷபாஸ் மித்து அப்படின்ற ஒரு மூவி நேம்ல பயோபிக் எடுத்திருந்தாங்க. அதனால நிறைய பேருக்கு மித்தாலி ராஜ் பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா அர்ஜுன் சோப்ரா அண்ட் ஜூலன் கோஸ்வாமி பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு பிளேயர் சச்சின் டெண்டுல்கர் நம்ம 20 வருஷம் விளையாடி பார்த்திருப்போம். அவருக்கு ஈக்குவலா விமென்ஸ் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷமா இந்தியன் டீமுக்காக போராடின ஒரு பிளேயர் ஜூலன் கோஸ்வாமிங்க. 2002 இருந்து 2022 வரைக்கும் வந்துட்டு விளையாடி இருக்காங்க இந்தியாக்காக. சோப்ரா, அர்ஜுன் சோப்ரா கூட நிறைய பேர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் கமெண்ட்ரியில வந்துட்டு கரண்ட் டேட்லயும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 1995 இருந்து 2012 வரைக்கும் இந்தியன் டீமுக்காக விளையாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் மித்தாலி ராஜ், அதுக்கப்புறம் எப்படியே கண்டினியூ பண்ணி ஹன்பிரீத் கவுர் இன்னைக்கு அந்த கப்பை வின் பண்றதுக்கு விதை வந்துட்டு இவங்க 3 பேர் போட்டுருந்தாங்க. அதாவது தோனி வந்து கப் அடிக்கிறதுக்கு அந்த டீமை செட் பண்ணி கொடுத்ததே நம்ம தாதா கங்குலி தாங்க. அந்த மாதிரி அவங்க செட் பண்ணி கொடுத்த அந்த டீமை வச்சு அப்படியே பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போராடி விளையாடி இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பை வின் பண்ணி ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. அந்த கப்பை வின் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியன் கேப்டன் வந்து அந்த கப்பை எடுத்து மித்தாலி ராஜ் கிட்டையும் அந்த ஜூலன் கோஸ்வாமி கிட்டையும் அர்ஜுன் சோப்ரா கிட்ட கொடுக்கும்போது அவங்க கண்ணில் ஒரே தண்ணிங்க, ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. அந்த கப்பு அவங்க ஆடும்போது எவ்வளவு வேல்யூபிளா இருந்திருக்கும். அவங்க அச்சீவ் பண்ண முடியாதது அவங்களோட ஜூனியர் சிங்க குட்டிகள் இன்னைக்கு அச்சீவ் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமை வந்து பாராட்டுற நம்ம நிறைய டைம் வந்துட்டு அதுக்கு பின்னால முதுகெலும்பா இருக்கிற அந்த கோச்சை வந்துட்டு பாராட்டுறதே கிடையாது. அன்மோல் முஸ்மது இவரு தான் இந்தியன் விமென்ஸ் டீமோட கோச். ஹர்மன் பிரீத் கவுர் அந்த கப்பை வின் பண்ண உடனே அந்த கோச்சோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த ஒரு தருணத்தை வந்துட்டு ரொம்ப நெகிழ்ந்தாங்க. ஜூலன் கோஸ்வாமி ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஹர்மன் ஸ்மித்தி வந்துட்டு அவங்க கிட்ட போய் சொன்னாங்க, நெக்ஸ்ட் வாட்டி நாங்க வின் பண்ணும்போது நீங்க இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா எங்களுக்கு தெரியாது, ஆனா அடுத்த வேர்ல்டு கப் கண்டிப்பா நான் உங்களுக்காக வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எமோஷனலா சொல்லியிருந்தாங்க. ஜூலன் கோஸ்வாமி கிட்ட அவங்க வேர்ல்டு கப் கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை நினைச்சு அவங்க ரொம்ப எமோஷனல். நம்மளுக்கு 2011 வேர்ல்டு கப் ஹீரோ எப்படி யுவராஜ் சிங்கோ அதே மாதிரி தான் வந்துட்டு தீப்தி சர்மாங்க. 5 விக்கெட் 50 ரன் ஃபைனல்ல, ஓவரால் 20 விக்கெட் 215 ரன் இந்த டோர்னமெண்ட்ல மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்குறாங்க. எப்படி நம்ம யுவராஜ் சிங் வந்து ரொம்ப ஹை லெவல் வச்சு கொண்டாடுறோமோ அதே மாதிரி தீப்தி சர்மாவே வந்து நம்ம ஹை லெவல் வச்சு கொண்டாடணும். ஹேட்ஸ் ஆஃப் டு தீப்தி சர்மா for overall performance. டோர்னமெண்ட் ஒரே ஒரு தனிநபரால வந்து நம்ம வின் பண்ணலங்க. ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு பிளேயரும் பர்ஃபார்ம் பண்ணதான் ஒட்டுமொத்த டீமே வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப் வின் பண்ணிக்கும். நேற்று 300+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணும்போது இந்தியா கண்டிப்பா வின் பண்ணிடுவோம் அப்படின்னு எல்லாருமே நம்ம நம்பி இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி பக்காவா பர்ஃபார்ம் பண்ணி சவுத் ஆப்பிரிக்காவை கம்ஃபர்டபுளா ஜெயிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் விமென்ஸ் வேர்ல்ட் கப்பை வின் பண்ணிருக்கோம். நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி நிறைய பெண்கள் அண்ட் விமென்ஸ் வந்துட்டு போஸ்ட் போடவே இல்லை, பெருசா பேசவே இல்லை. நேற்று ஃபைனல் வின் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஹிஸ்டரியில பார்க்கும்போது சில பெண்கள் போஸ்ட் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி விமென்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சில பேர் போடுறது பல பேரா மாறணும். இந்த மாதிரி நிறைய விமென்ஸ் வந்துட்டு எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் சாதிக்கணும். அப்பதான் நம்ம வீட்டு பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்காம வெளியில வந்து நிறைய விஷயங்களை சாதிப்பாங்க. அவங்க உண்மையான சிங்கப்பெண்ணா மாறுவாங்க. நன்றி.